என்னதான் ஆச்சு சார்? திரு ஸ்ரீ குமரன் சொல்லுங்க. ஓகே, இந்த ஒரு கதை வந்துட்டு ஆஃபீஸ்ல நடந்த ஒரு கதை. ஸோ இங்க வந்துட்டு நான் வந்து பில்டிங் குறிப்பிட விரும்பல, இப்ப அங்க வேலை செய்யல. ஆனா நான் ஒரு 10 வருஷமா நான் அங்க வேலை செஞ்சேன். இந்த விஷயம் வந்து நிறைய வந்து ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் தான் நடக்கும். ஒரு 6 மணிக்கு மேல 5:30 மணிக்கு மேல அந்த மாதிரி விஷயம் நடக்கும். எப்படின்னா ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் கியூபிக்கல் ஸ்டைல்ல இருக்காது. பில்டிங் இட்ஸ் சரௌண்டிங் பில்டிங் மினாரல். ஸோ சீட்டிங் வந்து சுத்தி வரும் அப்படி. ஸோ நிறைய வந்து அது வந்து கொஞ்சம் பழைய டிசைன் பில்டிங்னால நிறைய வந்து அந்த ஒரு ஃபைல் கேபினட், ஐ திங்க் உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி லைக் டர்ன் பண்ணி ஓப்பன் பண்ணணும். அது பெரிய பெரிய ஃபைல் கேபினட்ஸ் ஓப்பன் பண்ணணும். அண்ட் தென் தனியா வந்து ஃபைலிங் ரூம்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ரூம்ல எப்போதுமே ஆளுங்க போக மாட்டாங்க. பிகாஸ் நவடேஸ் அந்த மாதிரி நாங்கெல்லாம் டிஜிட்டல் ஃபைலிங்னால அந்த மாதிரி மேனுவல் ஃபைலிங் பாய்க்கிறது இல்லை. ஸோ என்னோட வேலை ரோல் வந்து நிறைய நான் வந்து கொஞ்சம் லேட்டா ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுவேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாம் அவாய்ட் பண்ணுது. செகண்ட் வந்து எனக்கு நிறைய ரிப்போர்ட்டிங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மற்ற கண்ட்ரிஸ் கூட டீல் பண்ற விஷயம், கால்ஸ், மீட்டிங்ஸ் இருக்கும். முக்கால்வாசி பேர் வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ நம்ம உட்காந்து இருந்தா கூட அந்த மூலையில ஒருத்தவங்க உட்காந்துருப்பாங்க, இந்த மூலையில இன் பிட்வீன் இன்டிமீடியட்டா உட்காந்துருப்போம். அதே நேரத்தில் சில செக்ஷன் ஆளுங்க இல்லைன்னா லைட் அடைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ செக்ஷன்ஸ் வில் பி டார்க். ஸோ அவங்க அந்த மாதிரி கிராஜுவலி அடைச்சிட்டு வரும்போது இப்போ என்னோட செக்ஷன் லைட் கொஞ்சம் ஆன் பண்ணிருக்கோம். பிகாஸ் நானும் இன்னொரு பர்சன் வேலை செய்வோம், இல்லை நான் ஒண்டி வேலை செய்வேன். ஸோ இது வந்து கொஞ்ச நாளா ஓடிக்கிச்சு. ஒரு ஃபியூ இயர்ஸா எங்களுக்கு தெரியும் என்னமோ இருக்கு, பட் நாங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுவோம். அது வந்து சிக்னல் கொடுக்கும் எங்களுக்கு. ஒரு சர்டன் டைம் தாண்ட கைட, ஒரு 9 மணிக்கு மேல தாண்ட கைட அடைச்சிட்டு கிளம்புகடா, நான் வந்து என்னோட டைம் இதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும் எங்களுக்கு. என்னன்னா முதல்ல வந்துட்டு பிரிண்டர் பிரிண்ட் பண்ண சத்தம் விளங்கும். அது முதல் இண்டிகேஷன். அப்புறம் பேப்பர் ஃபிளிப் பண்ற சத்தம், அந்த டேபிள்ஸ்ல பேப்பர்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி ஃபிளிப் பண்ற சத்தம் விளங்கும். அப்புறம் ஏர்கான் சத்தம் கொஞ்சம் கூட போற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இனிஷியலி ஏர்கான் இருக்காது, ஒரு சர்டன் டைம்ல அடைச்சிருவாங்க ஏர்கான், சென்ட்ரலைஸ் ஏர்கான். அப்புறம் பென்னை வந்து மேஜையில யாரும் தட்டுற மாதிரி இருக்கும். கீபோர்ட் சத்தம் விளங்கும். இதெல்லாம் வந்துட்டு கிராஜுவலியா தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. நாங்களும் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி சத்தங்கள் வரும்போது நாங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்க வேகமா வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். நாங்க வந்து யாரும் உட்கார மாட்டோம் அதுக்காகட்டு. ஸோ சர்டன் டைம்ஸ் வந்துட்டு வேற வழி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டிராவலிங் இருக்கும், மறுவாரம் நான் ஓவர்சீஸ் போக வேண்டியது இருக்கும். நிறைய பிரிண்ட் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் சார்ட் அவுட் பண்ணி நான் வேலை செய்வேன் சம்டைம்ஸ். ஸோ 2 இன்ஸ்டன்சஸ், மேஜர் இன்ஸ்டன்சஸ் என்னன்னா, எனக்கு வந்துட்டு வந்துட்டு எனக்கு வந்து குழந்தை அழுகுற சத்தம் எனக்கு தூரத்துல இருந்து சின்ன ஒரு பேபி அழுகுற சத்தம் மாதிரி விளைஞ்சிச்சு. அப்ப நான் எந்திரிச்சு பார்த்தேன், நினைச்சு யாரும் யூடியூப்ல படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து 2-3 பேர் தெரிஞ்சவங்கள நான் கூப்பிட்டு பார்த்தேன், யாரும் இல்லை. அப்புறம் செக்யூரிட்டி கார்டு வந்தான், belum balik lagi ke bos, belum lagi அப்படின்னு. Kita ada orang sana, tadi semua gelap, mereka semua sudah balik அப்படின்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், நான் ஐடி டேக் பண்ணிட்டு நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன். வாஷ்ரூம் கொஞ்சம் வெளியே போகணும். போயிட்டு நான் வந்து டேக் இன் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் இருக்கும் ஆஃப்டர் சர்டன் டைமிங்க்கு மேல. ஸோ நான் பாஸ்வேர்ட் கீன் பண்ணிட்டு வெளியே போனேன். வெளியே போன கையோட திருப்பி நான் வந்து வாஷ்ரூம் முடிச்சு திருப்பி உள்ளுக்கு வரும்போது என்னால டேக் பண்ண முடியல, தட்டவும் முடியல. இன்வேலிட் ஏரர் எனக்கு அமைச்சிருந்துச்சு. அப்புறம் திரும்பி எட்டி பார்த்தேன், உள்ளுக்கு ஆஃபீஸ் எல்லாம் டார்க்கா இருந்துச்சு. நான் நினைச்ச செக்யூரிட்டி கார்டு தான் வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிருக்காரு போல. பட் no one was there. அப்ப நான் கீழே இறங்கி போய் நான் செக்யூரிட்டி கார்டு சொன்னேன், பையா kenapa sudah off semua, saya punya bag semua dekat dalam. Saya tak ada off, saya sudah turun அப்படின்னு. I said, can you open பண்ண முடியுமா, I need to go in அப்படின்னு. அப்ப வந்து திறந்த கையோட என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து திருப்பி லைட்ல ஆன் பண்ணி நான் உட்காந்து என்னோட லேப்டாப், நான் ஓப்பன்ல வச்ச லேப்டாப் வந்து மூடிருந்துச்சு, க்ளோஸ் டவுன், ஷட் டவுன் பண்ணிருந்துச்சு. ஸோ திருப்பி எல்லாம் ஓப்பன் பண்ணி நான் வச்சு நான் வந்து ஒரு 10 o'clock கிளம்பலாம் ஆஃபீஸ்ல இருந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன். அப்போ வந்து ஒரு 8:45 இருக்கும். நான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு எனக்கு பின்னாடியில இருந்து ஒரு சத்தம். அந்த எனக்கு பின்னாடி வந்து ஒரு ரூம் இருக்கும், அதுதான் அந்த ஃபைலிங் ரூம் நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஸோ அந்த ரூம்ல இருந்து அந்த யாரோ கீழே வந்து ஃபைலை தூக்கி ஃபைல் கீழே போடுற ஒரு சத்தம் வழங்குச்சு எனக்கு. ஸோ நான் எந்திரிச்சு நான் வந்து வெளியில இருந்து அந்த லைக், அந்த ரூம் வந்துட்டு the glass is tinted, உள்ளுக்கு என்னன்னு இருக்கு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், போயிட்டு கதவு 2 தட்டுனேன். ஸ்டாப் ஆயிடுச்சு, சத்தம் எதுவுமே இல்லை. அதுக்காக டோட்டல் பின் ஆஃப் சைலன்ஸ், எந்த ஒரு சத்தமும் இல்லை. அப்புறம் திருப்பி வந்து உட்காந்த கையோட அது வந்து ஒரு பின்னாடியில இருந்து ஒரு காத்து மாதிரி ஒரு சத்தம் அப்படின்னு. ஸோ நான் கொஞ்ச நேரம் ஜாம் ஆயிட்டேன். பட் அது திருப்பியும் வந்துட்டு
அப்படின்னு விளங்குச்சு. ஓகே, நான் என்ன பண்ணேன், சாமி பாட்டு தட்டி விட்டுட்டேன். நான் சாமி பாட்டு தட்டி விட்டேன், ஏதோ கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஐ திங்க் சாமி பாட்டு நான் போட்ட கையிட அதுக்கு வந்து இன்னும் டிஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பர்டிகுலர் சோலுக்கு. ஸோ நானும் பார்த்தேன், சரி ஓகே ஒரு 9:15 அடைச்சிட்டு வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுவோம், இல்லை நாளைக்கு காலையில் வந்து கண்டினியூ பண்ணிட்டு கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து திருப்பி எனக்கு அட்ஹாக் வேலை இருந்துச்சு, நான் ஸ்டே பேக் பண்ண வேண்டி. கூட இன்னொரு ஃப்ரெண்டாக ஸ்டே பேக் பண்ணாங்க. என்னன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு பேசலாம். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 034913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திரு ஸ்ரீகுமரன் அவருடைய ஆஃபீஸில் நடந்த பல அமானுஷமான சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டுருக்காரு. ராத்திரி நேரத்தில் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் சத்தம் கேட்குமா. பிரிண்ட் பண்ணுற சத்தம், பேப்பரை யாரோ ஃப்ளிப் பண்ணுற சத்தம், ஆஃபில் இருக்கிற ஏர்கான் திடீர்னு சத்தமாக ப்ளோ பண்ணுற ஒரு சத்தம், பேனாவை எடுத்து டேபிளில் தட்டுற ஒரு சத்தம், ஃபைலில் தூக்கி போடுற சத்தம், கீபோர்டை தட்டுற சத்தம், குழந்தைங்க அழுகிற சத்தம். இதெல்லாம் தாண்டி அந்த ராத்திரியில் ஆஃபீஸில் இவர் தனியாக வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது காது கிட்ட வந்து ஒரு சத்தம், பாலே பாலே அப்படின்ட்டு இவர் பயந்து போய் ஹேண்ட்ஃபோனில் சாமி பாட்டெலாம் போட்டிருக்கிறாரு. எதுவும் வேலைக்கு ஆகலை. சரி, மறுநாள் திருப்பியும் ஸ்டே பேக் பண்ண வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அந்த நேரத்தில் இவரோட இன்னொரு கொலீக்காக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னீங்களே சார், அது என்ன சொல்லுங்க? ஒரு கேபினட் கபர்ட் இருக்கும், ஃபைல் கபர்ட். அதை தாண்டி தான் பிரிண்டருக்கு போகணும். என் ஃப்ரெண்ட் வந்து அந்த சைட் தாண்டி போயிட்டு பிரிண்ட் அவுட் காப்பி எடுக்க போனாங்க. அவங்க ஜஸ்ட் ஐ திங்க் ஒரு half a second தான் மிஸ். அவங்க நடந்து போன கையில அந்த கபர்ட் அப்படி கவுந்து அவங்க நடந்து போன பாதையில அப்படி விழுந்துச்சு. அவங்க கொஞ்சம் அவங்க அசந்திருந்தாங்கன்னா அந்த கபர்ட் அவங்க மேல விழுந்து அவங்க பின்னிட் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணோம், நாங்க அந்த செக்ஷன் லைட்ல ஆன் பண்ணிட்டு we called the security guard மேல வர்றதுக்கு. அந்த கேபினட் வந்து அந்த வால் பேத்துக்கிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. and there's no way அது வந்து பேத்துக்கிட்டு வர வாய்ப்பு இல்லை. அது நடந்த கையில நாங்க என்ன பண்ணிட்டோம், நாங்க பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஒரு 1-2 வீக்ஸ் நாங்க ஆபீஸ்ல ஸ்டே பேக் பண்ணி வேலை செய்யல. எங்களோட மேனேஜரும் சொல்லிட்டாரு, இட்ஸ் பெட்டர் யூ ஆல் just go back அப்படின்னு. ஆனா அந்த சிச்சுவேஷன் ரொம்ப நான் நினைக்கல. பிகாஸ் நாங்க certain விஷயங்கள் வந்து நாங்க ஆபீஸ்ல 2 ஸ்கிரீன் வச்சு தான் வேலை செய்யணும். ஸோ மறுபடியும் ஐ ஹேட் டு ஸ்டே பேக் டு ஒர்க். இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் நடந்துச்சு. இந்த தடவை என்னன்னா இன்னும் கொஞ்சம் டிராஸ்டிக்கா இருந்துச்சு. ஸோ என்ன, மறுநாள் வந்து காலையில வந்துட்டு அந்த மச்சி இந்தோனேஷியா அந்த கிளீனர் மச்சி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட வந்து நாங்க இந்த விஷயத்தை விசாரிச்சோம். இது வந்து ஆல்மோஸ்ட் பல வருஷமா போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ அவங்க சொன்ன விஷயம் வந்துட்டு ஒரு 12 to 13 years ago, 10 to 12 years ago வந்துட்டு due to stress and certain family issuesனால ஒரு pregnant lady கேபினட் ஃபைலிங் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் கதவை அடைச்சிட்டு அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் பண்ணி அவங்க சூசைட் பண்ணது வந்து ஒரு ஃப்ரைடே ஈவினிங் போல. ஓவர் த வீக்கெண்ட் யாருக்குமே தெரியாது. அதுவும் கொஞ்சம் லாங் பப்ளிக் ஹாலிடே மாதிரி வந்துச்சு, மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி. ஒரு 4 days கழிச்சு தான் அந்த பர்டிகுலர் ஸ்டாஃபோட ஹஸ்பண்டோ பேரண்ட்ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண வாசி தான் அவங்க வந்து வீட்டுக்கு வரல, என்னாச்சு ஏதாச்சும் போலீஸ் ரிப்போர்ட்லாம். அப்புறம் தான் they found out அவங்க வந்து டியூ டு ஓவர் ஸ்ட்ரெஸ்னால அவங்க வந்து தற்கொலை பண்ணி தொங்கிட்டாங்க. அதுல தூக்கில தொங்கிட்டாங்க அந்த ரூம்புக்கு. அண்ட் அவங்க வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் த சீனியர் ஸ்டாஃப் ஃபார் ஆடிட். ஸோ என்னமோ ஒரு ரிப்போர்ட்ல மிஸ் ஆன விட அவங்க வந்து ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ், ரொம்ப அளவுக்கு அதிகமான ப்ரெஷர்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ் கூட இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் தற்கொலை முடிவு எடுத்திருக்காங்க. பட் அந்த கிளீனர் அது மட்டும் இல்லை, அந்த கிளீனர் சொன்னாங்க அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஃப்ளோர்ல வந்து
2-3 கேசஸ் இருந்திருக்கு whereby on the deathly heart attack வந்து இறந்து போனது. அந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு 2 பேர் வந்து அங்கே அந்த டியூ டு எக்ஸ்ட்ரீம் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அவங்க வந்து அந்த மூளைக்கு போற நரம்புல ரப்சர் ஆகி அங்கே ஸ்ட்ரோக் வந்து இறந்து போய், ஸோ அவங்களோட சோல்ஸ் அந்த அந்த கிளீனர் காக்கா அப்படி அவங்கெல்லாம் இந்தோனேஷியாக்காரங்க வச்சுட்டாங்க. காக்கா kalau pagi-pagi datang kakak selalu baca because tempat ini tak bersih, ada bau darah அப்படியா. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு கிளீனர்ஸ்க்கு ஒண்டி தான் தெரியும். ஆனால் we were not allowed to tell the staff because இது வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணும், ஒரு அன்பிளசன்ட் என்வாயரன்மெண்ட் ஆஃபீஸில். ஸோ இப்போ வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஃப்ளோர்ஸ்லாம் அவங்க வந்துட்டு எல்லாம் பழைய இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணி இப்போ ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் வெளிச்சமா கொஞ்சம் நல்லா எல்லாம் செஞ்சுருக்காங்க. பட் ஐ திங்க் இந்த மாதிரி பில்டிங்ஸ்லாம் கிட்ட விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா ஒரு சர்டன் பீரியட்க்கு வந்துட்டு அதுங்களை நம்மளுக்கு வார்னிங் கொடுக்கும். அந்த கீபோர்ட் தட்டுற சத்தம் இல்லை பிரிண்டர் ஓடுற சத்தம். என்னோட அட்வைஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தா நம்ம வந்து லாக் பண்ணிட்டு போறது பெட்டர். நம்ம அங்க இருந்தா அது வந்து நம்மளுக்கு தான் ரிஸ்க். பிகாஸ் அவங்கெல்லாம் ஒன்று ஒரு பழிவாங்கின உணர்ச்சியில் இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு நிலையில இருப்பாங்க. ஸோ அதுக்காகட்டு வந்துட்டு நாங்கள் எங்க எல்லாரையும் வந்து அந்த ஃப்ளோர்ல இருந்து வெக்கேட் பண்ண சொல்லிட்டு அந்த ஃப்ளோர் வந்துட்டு பர்டிகுலரா மூடிட்டு, ஓகே, அந்த ஃப்ளோரோட நம்பர் வந்து 13. ஸோ 13ஆம் நம்பர் வீடு மாதிரி 13ஆம் நம்பர் ஃப்ளோர். ஸோ அந்த ஃப்ளோரை அவங்க வந்து மூடிட்டு கொஞ்சம் ரீஃபர்பிஷிங் அந்த ரெனோவேஷன் கொஞ்சம் அந்த உடச்சி கிடிச்சு நிறைய விஷயம் பண்ணிட்டு, ஸோ இப்போ நான் ரிசைன் பண்ற முன்னுக்கு அந்த ஃப்ளோர் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த ஃப்ளோர் ரொம்ப நல்லா செஞ்சிருக்காங்க, அந்த ஃப்ளோர்லாம் செஞ்சிருக்காங்க. பட் தேர் ஸ்டில் ஃபைண்டிங் அ கரெக்ட் ப்ரோசஸ் டு பி ஆன் தட் ஃப்ளோர். ஸோ அந்த ஃப்ளோர் நான் கிளம்புற டைம்ல ஒன்றும் வீக்கெண்டாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஆள் இருக்காங்களா எனக்கு தெரியல. எனக்கு இன்னைக்கு ராத்திரி வந்து சொல்ல போகுது தீடோர்லா சப்பாத்திடோ. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 0164991333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. திருமதி லீலா, பேய் உங்களை பார்த்து பயந்துச்சா? நீங்க பேயை பார்த்து பயந்தீங்களா? நான் பேயை பார்க்கல, ஆனா ஒரு ஃபியூ இன்சிடென்ட். என்னாச்சு? ஓகே, என்னன்னாக்கா ஒரு 2012 2013 அந்த மாதிரி டைம் போல நான் என்னோட கசின் சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் வெளியே போயிருந்தோம், சன்வே அந்த மாதிரி போயிட்டு. என்ன எனக்கு வந்து ஒரு வாய்ஸ் டெஸ்ட் இருந்துச்சு ஒரு ஆடிஷனுக்கு. ஸோ அப்போ நாங்கள் வாய்ஸ் டெஸ்ட்க்கு வந்துட்டு அந்த அந்த அது ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு செஞ்சாங்க அந்த ஒரு சாங்க்காக. ஸோ வந்து ஒரு ஆடிட்டோரியம்க்கு கூட்டி போனாங்க. அப்போ அங்கே போகும்போது அந்த ஒன் ஆடிட்டோரியம்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போனப்ப அது வந்துட்டு ஆக்சுவலி லைக் அபேண்டட் பில்டிங் மாதிரி இருந்துச்சு. அன்யூஸ்டான கிளாஸஸ்லாம் இருந்துச்சு போல இருக்கு. ஸோ நிறைய சேர்ஸ் அண்ட் டேபிள் இந்த மாதிரிலாம் அடுக்கி அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. பட் ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியா க்ரீப்பியா இருந்துச்சு நேரம் பாக்குறதுக்கே நைட் டைம்ல. ஸோ வந்துட்டு நம்ம அங்க நடந்து போகும்போது எனக்கு ஆக்சுவலி வந்து எதுவுமே டச்வுட் எதுவுமே என்னால என் கண்ணுல பார்க்க முடியாது, நான் பார்க்கவும் விரும்பல. பட் எனக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணோம். ஸோ வந்துட்டு அந்த சைட் கிராஸ் பண்ணி போகும்போது அந்த ஒரு ஒன் ஆடிட்டோரியம் இன்னொரு ஆடிட்டோரியமுக்கு போகும்போது வந்துட்டு யாரோ பாக்குறாங்க, நம்மள பார்த்துட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் அதை இக்னோர் பண்ணிட்டு ப்ராப்ளி ஜஸ்ட் என்னோட பயம் போல இருக்குது, ஏன்னா இடம் டார்க்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க போயிட்டோம். அண்ட் தென் வீட்டுக்கு போயிட்டோன்னே நானே என்னோட கசின் சிஸ்டர்லாம் வந்துட்டு அம்மா வீட்டுல தான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு டபுள் ஸ்டோரி ஹவுஸ்னால மேல நாங்க படுக்க போறதுக்கு மேல ஏறணும். அப்ப படியில வந்துட்டு லைக் நம்ம நார்மல் டபுள் ஸ்டோரி ஹவுசஸ்ல ஒரு ஃபிளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் அப்புறம் ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அப்புறம் இந்த செகண்ட் ஃபிளைட் ஆஃப் ஸ்டேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபிளைட் நாங்க ஏறினோடனே வந்துட்டு அங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மெடிசன் ஸ்மெல் வந்துச்சு.
அப்பா வந்துட்டு ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறதுனால வந்து நிறைய மெடிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ வந்துட்டு ஏதோ ஒன்று கை தவறி ஊத்திருப்பாரு அப்படின்னு நாங்க நினைச்சப்போ அந்த கார்னர் சைடு மட்டும் ரொம்ப ஸ்மெல்லா இருந்துச்சு. அப்ப நாங்க வேற கிட்ட போய் அதை ஸ்மெல் பண்ணும் போது ஒரு மாதிரி டெட்டால் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. ஸோ பரவாயில்ல, ஏதோ அங்க ஊத்தி இருக்கோம், காலையில கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க செகண்ட் ஃபிளைட் எடுத்துட்டு நாங்க வந்துட்டு ரூமுக்கு போயிட்டோம். ஸோ எங்களோட ரூம் வந்து மிடில் ரூம். எங்க மிடில் ரூமுக்கும் மிடில் ரூமுக்கு ஒரு வாஷ்ரூம் இருக்கும், பக்கத்துல வந்து தம்பியோட ரூம். ஸோ தம்பி வந்து உள்ளுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தாரு. வாஷ்ரூம் யாருமே யூஸ் பண்ணலாம், அன்ஆக்கியூபைடா தான் இருந்துச்சு. ஸோ நானே என்னோட கசின் சிஸ்டர் அண்ட் ஆல்சோ என்னோட சிஸ்டர்ல நாங்க 3 பேரும் வந்துட்டு எங்க ரூம்ல படுக்கிறதுக்கு போயிட்டோம். ஸோ படுக்க போனப்ப வந்துட்டு அந்த கதவு லைட்டா திறந்துருச்சு. நாங்க சாப்பிட்ற முன்னுக்கு அதே ஸ்மெல் வந்து இன்னும் கொஞ்சம் கிட்டையா அடிச்சிச்சு, அந்த கதவுக்கு ரொம்ப பக்கமா அடிச்சிச்சு. ஸோ நாங்க நினைச்சோம் அந்த அங்க உள்ள இஃபெக்ட் தான் இங்க வருதுன்னு சொல்லிட்டு கதவை நாங்க சாத்திட்டோம். சாத்திட்டு நான் வந்துட்டு பெட்ல படுக்கும் போது வந்துட்டு டுவர்ட்ஸ் த வால் நான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட கசின் சிஸ்டர் நடுவுல படுத்திருந்தாங்க. என்னோட இன்னொரு சிஸ்டர் வந்து தி அதர் சைட் ஆஃப் ரூம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணி படுத்திருந்தாங்க. அப்ப வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்சுவலி எனக்கு கண்ணு இழுக்குது, ஆனா நான் இன்னும் தூங்கல. என்னோட அக்கா தூங்கிட்டாங்க, என்னோட கசின் சிஸ்டர் வந்துட்டு முழிச்சிருக்காங்க. அவங்களால தூங்கவே முடியல, அவங்க ஃபுல்லா முழிச்சிருக்காங்க. திடீர்னு வந்துட்டு ஒரு கருவு திறந்த மாதிரி அந்த லைட் எனக்கு அடிச்சிச்சு. அந்த லைட் அடிச்சிச்சு, பட் நான் கண்ணை திறந்து பார்க்கல. ஆனா வந்துட்டு என்னோட கசின் சிஸ்டர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்றாங்க, பிரசாத், என் தம்பி பேரு பிரசாத். ஸோ வந்து பிரசாத் கருவு சாத்து விளையாடாதன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, ஏதோ பிரசாத் இங்கதான் இருக்கா. அவனுக்கு எங்கன்னு கேட்டு இதோ இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த கான்வர்சேஷன் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் ஓடி இருந்திருக்கும் அவங்க 2 பேத்துக்குள்ள. ஸோ ரொம்ப சத்தமா இருக்குது, தூங்க முடியலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட போன் லைட் இப்படி தட்டிட்டு இப்படி காமிக்கும் போது வந்துட்டு யாரும் அங்க இல்ல. என்னோட கசின் சிஸ்டர் கத்திட்டாங்க. ஸோ கத்திட்டு ஏந்திரிச்சோன்னு அப்பதான் சத்தம் கேட்குது. முன்னுக்கு வெளியில வந்து வாஷ்ரூம்ல வந்துட்டு ஃபிளஷ் பண்ற சத்தம் கேட்டுச்சு. அப்ப நாங்க கத்தி கூப்பிட்டோம். அது என் தம்பின்னு அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் ரூம்ல இருந்தா அவங்க வாஷ்ரூம் போயிருந்தான். ஸோ அவன்கிட்ட நாங்க கூப்பிட்டோம், பிரசாத் வா வந்து கருவு தரேன்னு சொல்லிட்டு. அவன் கருவு திறந்து லைட் ஆன் பண்ணோன்னே அப்ப நாங்க வந்து கேட்டோம், நீ தான் வந்தியா, நீ ரூமுக்கு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னா, இல்லையே நான் வரல, நான் அங்கதான் இருக்கேன், ஏன் என்ன பயமுறுத்துறீங்க அப்படின்னு அவன் சொன்னான். ஸோ இல்ல யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, சரி பரவாயில்ல நீ போன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுன்னு ஒன்னும் தெரியல. ஆனா வந்துட்டு அப்படியே நாங்க வந்துட்டு தூங்காமே காலையில விடிய வரைக்கும் அப்படியே தான் இருந்தோம், தூங்காமே பேசாம படுத்திருந்தோம். சாமி பாட்டுலாம் போட்டுட்டு கேட்டுட்டு. அண்ட் தென் மார்னிங் தான் வந்து என்னோட கசின் சிஸ்டர் வந்து ஆக்சுவலி டெமோ பண்ணி காமிச்சாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போனை எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். திருமதி லீலா எப்பயோ நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வாய்ஸ் டெஸ்ட்காக ஆடிட்டோரியமுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து யாரோ அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஈரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருந்திருக்கு. சரி, அது ஒரு சாப்டர். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு ராத்திரி நேரத்தில் படியேறி போகும்பொழுது வீடே எப்படி ஒரு மாதிரி மருந்து பாட. சரி, அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறனால அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவங்க ரூமில் அவங்களுடைய தம்பி ரூமுக்கு வந்திருக்காங்க. அந்த தம்பியோடு கசின் சிஸ்டர் பேசியிருக்காங்க. பேசிட்டு அந்த ஒரு கேப்பில் வந்து லைட்டை தட்டி பார்த்தா தம்பி அங்கே இல்லை. தம்பி வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ண சவுண்டு கேட்டிருக்கு. கூப்பிட்ருக்காங்க, பிரசாத் இங்கே வான்னு. ரூமுக்கு வந்தியான்னு. அவர் இல்லைன்னு சொல்கிறார். அப்போ ரூமுக்கு வந்தது யாரு தெரியல. விடிய தூங்கல. மறுநாள் என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஓகே, மறுநாள் என்ன நடந்துச்சுனாக்கா, காலையில எழுந்திரிச்சோன்னா அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு கதவு வந்துட்டு மெதுவா திறந்த சத்தம் கேட்டுச்சு. திறந்தது வந்து ரொம்ப சின்னது, ஒரு ஆளு உள்ளுக்கு வர அளவுக்கு விட இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஸோ அந்த லைட்டு தான் வந்து நான் பார்த்தேன். ஆனா கதவை சாத்துறது வந்துட்டு எங்க யாருக்குமே விளங்கல. பட் என் கதை சிஸ்டம் முழிச்சதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தனால அவங்க சொன்னாங்க, அப்படியே கதவை சாத்திட்டு ஒரு உருவம் வந்து அப்படியே அவங்க முன்னுக்கு நேரா அந்த கபட்க்கு நேரா வந்து நின்றுது. ஸோ இவங்க வந்துட்டு தம்பி நினைச்சுதானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பேச வந்துட்டு அவங்க சொல்றாங்க, பிரசாத் துணி
துணி எடு அப்படின்னு. ஏன்னா அது ஃபேஸ்ல வந்து துணி கவர் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அது வந்து ஒரு மாதிரி அந்த மலேஸ்லாம் போடுவாங்க, அந்த கைலி மாதிரி சொங்கேட்டோட மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்துட்டு அவங்க சொன்னாங்க துணி எடு அப்படின்னு சொன்னப்ப அது வந்துட்டு ஜஸ்ட் ஃபேஸ்ல, ஆனா வந்துட்டு முடியாதுன்ற மாதிரி மட்டும் அந்த அந்த மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது, நோன்ற மாதிரி அந்த மூவ்மெண்ட் லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி பாடியே ஆட்டிருக்காங்க நோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னே அப்ப இவங்க விளையாட்டு அந்த மாதிரி பேசும்போதுதான் லைட் தட்டி பார்த்தப்ப ஒன்னும் இல்லை. ஸோ வந்துட்டு அது யாரு எவருன்னு ஒன்னும் தெரியல. ஆனா அதே நாள்ல வந்துட்டு மத்தியானம் வந்துட்டு மறுபடியும் என் தம்பி ரூம்ல வந்து யாரோ கருவு தட்டின மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம். சோ உங்க கசின் சிஸ்டர் பார்த்தது ஒரு உருவம் தான், ஆனா உங்களுடைய தம்பியோட முகத்தை பார்க்கல. சோ உருவம் இருட்டுல தான் பார்த்திருக்காங்க. ஆமா. சோ நீங்க போன்ல டார்ச் அடிச்சதும் அந்த உருவம் அங்க இல்ல, எதுவுமே அங்க இல்ல. ஓகே, சரி. அடுத்தது வந்துட்டு தி சேம் டே தம்பிக்கு வந்துட்டு மேல யாரோ கருவு தட்டின மாதிரி சத்தம் கேட்டுச்சு மத்தியான நேரத்துல. அவன் நினைச்சுக்கிட்டா நாங்க தான் வந்துட்டு போயிட்டு கருவு தட்டி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு எங்களை வந்து கேட்டுட்டு ஆனா அதுக்கப்புறம் விட்டுட்டான், அது பெருசுப்படுத்தல. அண்ட் தென் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பயம் எடுத்துக்கிச்சு. மத்தியான நேரத்துல நாங்க மேல போகும்போது, நாங்க ஆக்சுவலி மேலே போல பயத்துல, ஆனா மத்திய நேரத்துல நாங்க எதுக்கோ மேல போன சமயத்துல ஸ்டில் அந்த ஸ்மெல் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் அப்படியே அந்த மூவ்மெண்ட் மாதிரி அங்க அந்த ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்துச்சு. சோ வந்துட்டு ஒரு பயத்துல வந்து நாங்க சொன்னோம், ஓகே நாங்க டெம்பிளுக்கு இன்னைக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நாங்க டெம்பிளுக்கு போயிட்டு அந்த தீர்த்தம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வந்துட்டு பெல் அடிக்கும் போது அம்மா பாட்டி எல்லாம் வந்து பேய் இருந்த மாதிரி இருந்தாங்க. சோ வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, தம்பி தான் ராத்திரி எல்லாம் முடிச்சு படிச்சிருந்தாங்க, அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான். அவன் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது வந்துட்டு அம்மா எழுப்புறதுக்காக போனாங்க. திடீர்னு அவன் அலற சத்தம் கேட்டுச்சு, ஆனா அவன் கதவு பூட்டி இருந்தனால எங்களால திறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ கருவு தட்டி கொஞ்ச நேரம் சென்று தம்பி கருவு திறந்தோடனே அவன் வந்து அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் அலறி போய் ஒரு மாதிரி உட்காந்துருந்தான். சோ அப்ப என்னாச்சுன்னு கேட்டப்ப, இல்ல நீங்க என்ன கூப்பிடும் போத வந்துட்டு நான் சடன்லி முழிச்சப்ப வந்துட்டு ஏதோ ஒரு கருப்பு கலர் உருவம் வந்துட்டு என்ன அங்கிருந்து என்கிட்ட திடீர்னு அப்படி நேரம் அப்படி வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் பயந்து கத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ நேற்று என்னோட கசின் சிஸ்டர் சொன்ன அந்த உருவமும் நாங்க ஆக்சுவலி எங்க தம்பி கிட்ட எதுவுமே சொல்லல, ஆனா அவன் சொன்ன அதே உருவமும் வந்துட்டு சேமா இருந்துச்சு டிஸ்கிரிப்ஷன். சோ ஆமா, அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் பிரேயர்ஸ், தண்ணி தெளிச்சு சாம்பிராணி போட்டு அந்த மாதிரி தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சோஃபா. ஓகே, திடீர்னு சம்மந்தமே இல்லாம உங்க வீட்டுக்கு வந்த அந்த கருப்பு உருவம் யாரு என்ன அப்படின்னு எங்கேயாவது போய் விசாரிச்சிங்களா? இல்ல, ஆனா வந்துட்டு எல்லாம் என்ன சொன்னாங்கன்னாக்கா, நீ தானே புதுசா ரூபாய் அங்க போயிட்டு வந்தேன், சோ அதனாலதான் வந்து அந்த மருந்து ஸ்மெல்லோட ஏதோ அங்க உள்ள ஏதோ ஒரு ஸ்பிரிட் சம்திங் வந்துட்டு மேபி ஃபாலோ பண்ணி இருந்திருக்கோம் போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வேற எங்கேயுமே போய் பார்க்கல, பிகாஸ் எங்களுக்கு அந்த அப்படி எதுவும் தெரியாது, நம்பிக்கையும் இல்லை. சரி, நம்பிக்கை இல்லை, பட் இவ்வளவும் நடந்திருக்கு. சோ என்ன நடந்திருக்கும்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? இது மேபி ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு அங்க பாஸ் பண்ண ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிட் சம்திங் வந்துட்டு அது அப்படியே ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்குது போல இருக்கு. கால் கழுவாம வீட்டுக்குள்ள வந்தது என் பிரச்சனையா. அதான் இல்ல, நீங்க அந்த அளவுக்கு பாடி இருக்கீங்க, உங்க குரல்ல மயங்கி கூட வந்திருக்கு. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 01649133333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.